ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லது ஒரு வீணை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு மேலே எடுத்தது. ஆக்சுவலி காலையிலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் பாப்பாவுக்கும் 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் அப்படின்னா கொஞ்சம் இருட்டிக்கிட்டு கும்முன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 6லேருந்து 7 மணி அப்போ தான் நாங்கள் கீழேயே இறங்குவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிட்டோம். காலையிலையும் சாயங்காலமும் வாசலெல்லாம் பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு டீ காஃபி போடுற வேலையெல்லாம் அம்மா தான் எப்பயுமே பண்ணுவாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 தடவை தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பேன். அம்மா தான் எப்பயுமே பண்ணுவாங்க. நான் தான் பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. மற்றபடி கிச்சனுக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிருவேன். அம்மா மதியம் விளக்கி வச்சிருந்த பாத்திரம் எல்லாம் காஞ்சிருச்சு. அதையுமே எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன். எங்கள் பால்கார் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பாப்பாவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக பால் வாங்கி அதை நல்லா காய்ச்சிட்டு அவளுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டேன். கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி ஆற்றுனா சீக்கிரமாகவே ஆறி வந்துடும் அப்படின்றதற்காக. ஒரு சிலர் வந்து பால் சூடாக இருக்கும்போது தண்ணிக்குள்ளே வச்சு ஆற வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே சளி பிடிச்சிரும். அதனால் எப்பயுமே நான் அந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஊற்றி தான் நல்லா ஆற வச்சு கொடுப்பேன். பாலை ஆற்றிட்டு வெளியே பார்க்கும்போது மேடம் கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் இல்லவே இல்லை. எங்கே போனாங்கன்னு தெரில. ஸோ அதுக்கு தட்டி ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா தண்ணி கேனு, அதில் உள்ள தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சூடு பண்ணி வச்சுட்டேன். பாட்டி எப்பயுமே சுடு தண்ணி தான் குடிப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த கேனையுமே நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேனை நல்லா கழுவி கவுத்திட்டு வெளியே போய் பாப்பாவை தூக்கிட்டு வந்து அவளுக்கு பாலுமே டப்பாவில் ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உன் மடியில் தான் படுத்து குடிப்பேன் அப்படின்னு வேறு இன்றைக்கி சொல்லிட்டேன். அதனால் மடியில் படுக்க வச்சு அவளுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இடையிலேயே அம்மா பாட்டிக்கு எங்கள் பால்காரர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களுமே குடிச்சிட்டு மதியம் உள்ள சாம்பார் அப்புறமா கூட்டு எல்லாத்தையுமே சூடு பண்ணி வச்சுட்டாங்க. பாப்பா பால் குடிச்சிட்டு மறுபடியும் அவங்க பாட்டிக்கிட்டே போயிட்டா. அதுக்கப்புறமா நான் நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு அதில் மிச்சரை நொறுக்கி போட்டு சூப்பராக டிவி பார்த்துக்கிட்டே குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, நான் இப்போ டிவி பார்க்கேன் அப்படின்னா அதில் எந்த சேனலில் யுவன் பாட்டு போடுறான் அப்படின்னு தேடி தேடி மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டு நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்காது. இருந்தாலுமே அது யுவன் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் தேடி தேடி பார்த்தேன். எந்த சேனல்லையுமே போடலை. கடைசியாக ராஜா சார் பாட்டு தான் போட்டான். ஸோ அதை பார்த்துக்கிட்டே காஃபியும் குடிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி 1ஆந்தேதி அப்படின்றதுனால பலசரக்கு சாமான்லாம் எழுதி கொடுத்து வாங்கியிருந்தோம். அது வந்திருந்தது. ஈவினிங் டைம் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கலாம் அப்படின்னா அதை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜாமான் வாங்குறதுக்கு நாங்கள் வேறு ஒரு பை கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க வேறு ஒரு பையில் கட்டி கொடுத்து விட்ருந்தாங்க. பரவாயில்ல. எல்லா திங்ஸுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால. அப்புறமா இன்றைக்கி இந்த பானிபூரி அப்பளம் இருக்குது இல்லையா, அதுவுமே இன்றைக்கி எழுதி வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. ட்ரை பண்ணும்போது அவங்க கூட ரெசிபி ஷேர் பண்ணுதேன். ஸோ எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் விளக்குற லிக்யூடு லைட்டாக லீக் ஆகிருந்தது. ஸோ அதையுமே துடைச்சிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த டப்பாவில் வந்து கம்போர்ட் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டாக தான் வாங்கி வச்சுருப்பேன். அதை தனித்தனியாக கட் பண்ணி உள்ளே வைக்கணும். ஆனால் என் பொண்ணு வெளியே விளையாடிட்டுருக்கா. அவள் திரும்பி வீட்டுக்குள்ளே வரக்குள்ளே எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அவள் அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு படாத பாடு படுத்திடுவா. அதனால் அந்த கம்ஃபோர்ட்டை மட்டும் ஓரமாக வச்சுட்டு வெளியில் எடுத்து போட்ட திங்ஸ் எல்லாம் கடகடன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எந்தெந்த திங்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
பாஸ்மதி ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நாங்கள் இண்டியா கேட்டு தான் வாங்குவோம். இன்றைக்கி யூனிட்டி பிராண்டு கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குன்னு தெரில. இது வரைக்கும் ட்ரை பண்ணலை. ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அதேமாதிரி டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அரிசியுமே பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. இந்த பாத்திரங்கள்லாம் நான் இப்போ தான் ரீசெண்டாக கழுவி ரீஃபில் பண்ணி வச்சேன். அதனால் அதில் போடக்கூடிய திங்ஸை மட்டும் போட்டு வச்சுட்டேன். மீதி உள்ள திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலியாகிற நிலமையில இருக்கும் இல்லையா, அதெல்லாம் காலியான பிறகு வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீதி உள்ள திங்ஸ் எல்லாம் போட்டு வைப்பேன். ரீஃபில் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒரு வாளி வச்சுருப்பேன். அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த சேமியா, ஓட்ஸ் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு கட்டைப்பை வச்சுருப்பேன். அதுலேயுமே அதையும் போட்டு ஓரமாக வச்சாச்சு. எல்லாமே வச்சுட்டு நம்ம சிட்டையில் கொடுத்துருக்கிற திங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த அளவில் வந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிருவேன். அதே மாதிரி செக் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோ அரிசி மட்டும் இருந்தது. அது கொஞ்ச நேரம் யோசித்தேன். அதுக்கப்புறம் அம்மா கோயிலுக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு 5 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஒரு மூட்டை கட்டி எடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியலை. எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கம்ஃபோர்ட்டை தனித்தனியாக வெட்டி எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். இந்த கம்ஃபோர்ட்டை கையால் கிழிச்சாலே ஈஸியாக கிழிக்க வந்துடும். ஆனால் நம்ம கிழிக்கிற நேரமோ என்னமோ அங்கிட்டும் இங்கிட்டும் கிழிஞ்சிக்கிட்டு கம்ஃபோர்ட்லலாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சிசரால் தான் கட் பண்ணி எடுப்பேன். ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸுமே எடுத்து எல்லாத்தையுமே ஓரம் கட்டியாச்சு. இப்போ வீடெல்லாம் தூசியாக இருக்குது. அதை பெருக்கணும் அப்படின்ட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மேலே எதுவும் பெருக்கலை. எந்திரிச்ச உடனே பாப்பா எந்திரிச்சதுமே கீழே வந்ததுனால கீழே தான் எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா தான் மேலே போகணும். வீட்டெல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் சின்ன சின்ன வேலை இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் மேலே போகணும்னு நினச்சிட்ருக்கேன். வீடு பெருக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு வரும்போது இன்றைக்கி கேட்காமையே அதிசயமாக பானிபூரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு பானிபூரி சாப்பிட்ற மூடே இல்லை. கொஞ்சம் நல்லாவே இருட்டிருச்சு. பாப்பா அப்புறமா பக்கத்து வீட்டு பாப்பா அவங்க பாட்டி எல்லாமே மேலே மொட்டை மாடியில் இருந்தாங்க. காலையில் துணி அலசி காய போட்டிருந்தோம். நான் எடுக்க மறந்துட்டேன். மேலே இருந்தேன் அப்படின்னா ஞாபகமாக எடுத்துருப்பேன். கீழே வந்ததுனால சுத்தமாகவே மறந்துட்டேன். அதனால் அம்மாவே பாப்பாவை விளையாட விட்டுக்கிட்டு துணியெல்லாம் கீழே எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டாங்க. கூட இன்னொரு பாப்பா விளையாடிட்டு இருந்தா. நான் மொட்டை மாடியில் போய் அவங்க கூட சேர்ந்து பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மேலே எடுத்துகிட்டு போயிருந்தேன். என் பொண்ணு அங்கிட்டு இழுக்க இங்கிட்டு இழுக்க படாத பாடு படுத்திட்டா அந்த பூரியை. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் வெளியில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். நான் எல்லாமே சமையல் பண்ணிவிட்டு அப்படியே பாத்திரத்தோடு தூக்கி வச்சு அப்படியே எல்லோரும் வட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு அந்த இருட்டில் அந்த காற்றுல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் அதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாமே வீட்டுக்குள்ளேயே தான் நடக்குது. நைட்டெல்லாம் மேக்ஸிமம் மொட்டை மாடிக்கு போகிறதே கிடையாது. இன்றைக்கி மொட்டை மாடியில் சாப்பிட்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் நினச்சிக்கிட்டே சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஏதோ ஃபங்க்ஷன் போல் வெளியில் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு வேறு பயந்து பயந்து பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நம்ம செய்கிற மாதிரி அவளுமே ஒரு பக்கம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் சாப்பிடலை. இந்த பானிபூரி அப்பளம் வாங்கி வச்சுருக்கேன். என் தங்கச்சி வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவள் தான் ஒரு சரியான பானிபூரி பைத்தியம். பானிபூரியெலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கியாச்சு. பாப்பா அதுக்கு முன்னாடியே கீழே இறங்கிட்டா. சரி மேலே உள்ள ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். ரூமை கேவலமாக ஆக்கி வச்சுருந்தா. பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ஓமவல்லி செடியெல்லாம் பிடுங்கிட்டு வந்து என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தா. அது நான் வரக்குள்ளே நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு பாட்டிமா பாதி தான் க்ளீன் பண்ணி வேற வச்சுட்டாங்க. பாருங்கள், டம்ளரில் பிஸ்கட்டை கலக்கி வச்சுருக்கா. அந்த ஓமவல்லி இலையை இன்னொரு டம்ளரில் நொப்பி வச்சுருக்கா. சேட்டை தாங்க முடியல. ஸோ அதெல்லாம் எடுத்து ஓரங்கட்டிட்டு டேபிளுமே லைட்டாக தொடச்சி விட்டுட்டு வீட்டையுமே லைட்டாக பெருக்கி விட்டுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கியாச்சு. அம்மாவே துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சிட்டாங்கன்னு சொன்னல. தேக வேண்டிய துணியும் தனியாக பொட்டணம் கட்டி வச்சுட்டாங்க. பாத்திரம் தான் சிங்கில் கிடந்தது. ஸோ கேனு கழுவி கவுத்திருந்தது, காஞ்சிடுச்சு. அதை கொண்டு வந்து மேலே வச்சுட்டு சிங்கில் கிடந்த பாத்திரத்தையுமே கழுவி கவுத்திட்டேன். அப்புறமா அப்பா வெளியில் போயிட்டு வரும்போது ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ கூடவே பைனாப்பிளும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்பா எப்போயுமே வாங்கிட்டு வரும்போதே கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு பீஸ் மட்டும் வீட்டுக்காரர் கேட்டதுனால அவருக்கு வெட்டி கொடுத்துட்டு, இன்றைக்கி டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு காலையிலேயே எடுத்து புளிக்க வச்சுருந்தேன். அதனால் இட்லி ஊற்றிக்கிட்டாச்சு. மதியம் வச்ச சாம்பார் இருந்தது. இதை வச்சு தான் இன்றைக்கி டின்னர்.
இட்லியை ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் காஃபி கேட்டாங்க. அவங்களுக்குமே நல்லா சூடாக ஒரு காஃபி ஆற்றிட்டு நானும் கூட 2 மடக்கு குடிச்சிக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து நான் இட்லி கொடுக்கல, ரொம்ப நேரமாயிட்டு, இப்போயே 8:45 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் இட்லி அவிஞ்சு ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சேட்டை செய்வா அப்படின்ட்டு அவளுக்கு மட்டும் மதியம் வச்ச சாதத்தில் கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்துட்டேன். அவளுமே சூப்பராக சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் நான் மேலே வந்துட்டு அவளை கீழே கூட்டு போகலை. மறுபடி கீழே போனான்னா மேலே வரவே மாட்டா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறமா அவளை தொட்டில் போட்டு ஆட்டுன்னு ஆட்டி தூங்க வச்சிட்டேன். தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா பக்கத்துலேயே உக்காந்துருந்தேன். வெளியே வெடி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சவுண்டு கேட்டு பயந்து போய் எந்திரிச்சிருவாளோ என்னமோ அப்படின்ட்டு. ஆனால் மேடம் நல்லா அசந்து தூங்குனாங்க. அதுக்கப்புறமா டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு நான் கீழே போயிருந்தேன். வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்மாவை மேலே போய் வாப்பாட்ட இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 தோசையை ஊற்றி மதியம் வச்ச சாம்பாரை ஊற்றி சூப்பராக சாப்பிட்டாச்சு. கூடவே கொஞ்சமாக பொடியும் வச்சுக்கிட்டேன். அன்னைக்கு ஈவினிங் எனக்கு இந்த மாதிரி தான் போனது. என்னமோ வேலையாக செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலுமே நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.